இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் அவரும் ஒன்னாதான் இருக்கோம். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒன்னாயிட்டோன்னு சொல்ற. சரி, உன் வீடு எங்க? அது வந்து இங்க பக்கத்துல தான் சார். நீ தனியா போய் தான் அடிபட்டு இருக்க. உன் புருஷன் இப்ப திரும்பவும் தனியா விட்டுருக்காரு. இரு, நான் ஒரு போன் பண்றேன், வந்து கூட்டிட்டு போகட்டும். சார் 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 வேண்டாம் சார். ஏமா, ஏன் போன் பண்ண வேணான்ற? இல்ல சார், நான் ஊருக்கு போயிட்டு எங்க பாட்டிய பார்த்துட்டு வந்தேன். லேட் நைட்ல வர வேண்டான்னு அவரும் நிறைய தடவை சொன்னாரு. நான் கேட்கல. இப்போ நீங்க வேற போன் பண்ணி பேசினா அவரு சத்தம் போடுவாரு. அதோட போன் பண்ணா வீட்ல எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க. வீடு பக்கத்துல தான் சார் இருக்கு, நான் போயிடுறேன். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு. நீ முதல்ல ஜீப்ல இரு, நானே கொண்டு போய் உன் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறேன். இல்ல சார், நான் தான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, இங்க ரொம்ப பக்கம் தான் சார். இல்லம்மா, எனக்கு மனசு சமாதானமாகல. நீ வா, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே உன் ஹஸ்பண்ட் கிட்டயும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். என்னம்மா யோசிக்கிற? வா, வந்து வண்டியில இரு. ஏறுமா. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன செய்யறது? நான் ஏன் வீடுன்னு சொல்லி எந்த வீட்டை காட்டுவேன்? அப்படியே ஏதாவது வீட்டை காட்டினாலும் இந்த இன்ஸ்பெக்டர் அவரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லுவாரே. ஒன்னும் புரியலையே. எங்கமா இருக்கும் வீடு? அது சார் இதே தெருவுல 2 வீடு தாண்டிதான். நல்லா மாட்டிக்கிட்ட. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்து. ஐயோ, அடுத்த தெரு நம்ம இருக்கிற தெருவாச்சே. இப்ப என்ன பண்றது? சார் இங்கதான் நிப்பாட்டுங்க. நிறுத்தியா? இங்கதான் சார், இங்கதான் சார், இந்த வீடுதான். இந்த வீடாமா? மா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். உன்னை வீட்டை விட்டுட்டு அப்படியே உன் புருஷன்கிட்டே பேசிட்டு போயிடுறமா. அது என்னம்மா? இல்ல சார், அவர் பாவம் சார். வேலைக்கு போயிட்டு வந்து அசதியில தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப கால் பண்ணா அவர் தூக்கம் கலைஞ்சிரும் சார். நீங்க வேணா அவர்கிட்ட காலையில பேசிக்கங்க சார். அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நின்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்க சார். வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சார். சரிம்மா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நீ போ. சரி சார். ஐயோ, இது யார் வீடுன்னு தெரியலையே.